திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். சனி பகவான் எதிர்மறையான கிரகமாக பார்க்கப்படுகின்றார். நீதியின் கடவுளாக திகழும் சனி பகவான் ஒருவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப எந்தவிதமான பாரபட்சமும் பார்க்காமல் அநீதியும் நேராமல் பலன்களை இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பார் என்பது ஐதீகம். சனியின் கோப பார்வையில் சிக்கினால் ஒருவருடைய வாழ்க்கையை பாழாகிவிடும். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அவருடைய வாழ்வில் எதை தொட்டாலும் பிரச்சனை கிளம்பும். சனி தோஷத்து பரிகாரம் செய்யாத வரையில் வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சனி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. அப்படி சனிக்கிழமையானது சனி பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக பார்க்கப்படுகின்றது. ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருவரின் ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் அவர் வாழ்வில் சொல்ல முடியாத அளவு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வருவார்கள். இதிலிருந்து விடுபட சனிக்கிழமை மாலை விளக்கேற்றும் போது அதில் கருப்பு எள்ளை போட வேண்டும். இது சனி பகவானுக்கு மிகுந்த உகந்த பொருளாக இருப்பதனால் இதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சியடைவார். இதனால் சனிதேவரின் தீய கண் தோஷங்கள் அல்லது அவர் கொடுக்கும் இடர்களில் இருந்து விடுபட முடியும் என்பது ஐதீகம். விளக்கில் கருப்பு எள்ளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். 7, 14, 21 போன்ற எண்ணிக்கையில் கருப்பு எல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டின் பூஜை செய்யும் இடத்தில் விளக்கை வைக்கலாம். இந்த சனி பகவான் கோவிலில் உள்ள சிலையின் முன்பு இந்த விளக்கை கொளுத்துவது மிகவும் சிறப்பாக பலனை கொடுக்கும். இது சனி பகவானின் கோபத்தை தணிக்கும் என்று நம்பப்படுகின்றது. திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.